எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லினக்ஸ் ஃபைல் மேனேஜ்மெண்ட் அதில் 3வது வகுப்பு பார்க்குறோம். சரிங்களா? இதில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபி அப்படின்ற கமாண்டை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன வேலை செய்யுது? இங்கே நம்ம ஒரு ஸ்பேஸ் விட்டு சிபின்னு போட்டதும் அந்த மேனுவல் பேஜில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காப்பி ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே நம்ம பண்ணிகிட்ருக்கிற இடத்துல முதல்ல எல்எஸ்ன்னு டைப் பண்ணுறோம். இங்கே உள்ள ஃபைல் அண்ட் ஃபோல்டர் மொத்தம் நமக்கு வந்து காமிக்குது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சிடி ஒரு ஸ்பேஸ்ன்னு கொடுத்து அன்பு அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது அன்புன்ற ஃபோல்டருக்குள்ளே போகிறேன். அன்புன்ற ஃபோல்டருக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், எல்எஸ்ன்னு கொடுக்குறேன். அங்கே வந்து உள்ளே எதுவுமே இல்லை, அதனால் அங்கே எதுவுமே காமிக்க மாட்டேங்குது. இப்போ நான் அன்புக்குள்ளே தான் இருக்கிறேனா அப்படின்னு பார்த்துக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பிடபிள்யூடி ப்ரெசண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி அப்படின்ற கமாண்டை கொடுக்குறோம். நீங்கள் அன்புக்குள்ளே தான் இருக்கீங்க, அதாவது ரூட் அதுக்குள்ளே டெஸ்க்டாப்புக்குள்ளே அன்பு அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே தான் நீங்கள் இருக்கிறதா அது காமிக்குது. இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, சிபி கமாண்டை வந்து ரன் பண்ணுறோம். என்ன பண்ணுறோன்னா, சிபி ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ரூட்டுக்குள்ளே டெஸ்க்டாப்புக்குள்ளே நியூ ஃபைல், அதாவது இந்த ஃபைல், சரிங்களா? இந்த ஃபைலை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபோல்டருக்குள்ளே, சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணுறோம், மறுபடியும் ரூட்டு டெஸ்க்டாப்பு அன்புக்கு உள்ளே வந்து இந்த ஃபைலை அதாவது காப்பி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரன் பண்ணுறோம். ரன் பண்ணதும் எந்த எரரும் வரல, அதனால் கமாண்டு ரன் ஆகிடுச்சு. இப்போ அன்புக்குள்ளே நம்ம எப்பவுமே ஒரு ஃபோல்டருக்குள்ளே ஃபைல்லாம் இருக்குதான்னு பார்க்குறதுக்கு எல்எஸ் கமாண்ட் பயன்படுத்துவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இங்கே எல்எஸ் போட்டதும் நியூ ஃபைல் வந்துடுச்சு, சரிங்களா? அதாவது டெஸ்க்டாப்லேருந்து டெஸ்க்டாப்புக்குள்ளே அன்புன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைலும் சரி, நிறைய ஃபைல்களும் சரி, நம்ம சிபி கமாண்டை வச்சு என்ன பண்ணலாம், காப்பி பண்ணலாம். இப்போ முதல்ல வந்து நியூ ஃபைலை மட்டும்தான் நம்ம வந்து பண்ணோம், சரிங்களா? இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள், சிபி, சரிங்களா? ரூட்டுக்குள்ளே டெஸ்க்டாப்புக்குள்ளே எஃப்ஐ, அதாவது ஃபைல் நேம் 1, ஃபைல் 1, ஃபைல் 2, ஃபைல் 3ன்னு 3 இருக்குது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எஃப்ஐன்னு மட்டும் கொடுத்து ஒரு ஸ்டார் கொடுத்துருக்கோம், சரிங்களா? நம்ம கீபோர்டில் இருக்கும் இல்லைங்களா, அது கொடுத்துருக்கோம். அது கொடுத்துட்டு மறுபடியும் அன்புன்ற ஃபோல்டருக்கு மூவ் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். இங்கே வந்து பாருங்கள், நமக்கு வந்து எத்தனை ஃபைல் மூவ் ஆகிருக்குன்னா 3 ஃபைல் மூவ் ஆகிருக்கு. ஃபைல் 1, ஃபைல் 2, ஃபைல் 3. இந்த மாதிரியும் ஷார்ட்கட் நம்ம பயன்படுத்தலாம், சரிங்களா? அதாவது எஃப்ஐக்கு அப்புறம் ஸ்டாருன்னு கொடுத்துட்டா எஃப்ஐயில் என்னென்ன ஃபைலெல்லாம் இருக்கோ அது மொத்தத்தையும் எடுத்துகிட்டு வந்துடும், சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கமாண்டில் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு கமாண்ட் நம்ம ரன் பண்ணும்போது ஒரு ஃபைலை மூவ் பண்ணோம், அதுக்கு அடுத்தா மல்டிபிள் ஃபைலை மூவ் பண்ணோம், சரிங்களா? இதில் இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் செய்ய உங்கள் அனுபவத்தில் வரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். அதாவது நம்ம சிபி கமாண்ட் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி நீங்கள் எம்வி கமாண்டை பயன்படுத்தணும். எம்வி சோர்ஸு டெஸ்டினேஷன், சரிங்களா? அதாவது எம்வின்னு பயன்படுத்திட்டு ரூட்டு டெஸ்க்டாப்புக்குள்ளே இருக்கிற நியூ ஃபைல், சரிங்களா? அந்த நியூ ஃபைலை ரூட்டு டெஸ்க்டாப்புக்கு அன்புக்குள்ளே நம்ம வந்து ஏதோ ஒன்று பண்ண சொல்கிறோம். அது என்ன ஆகுது அப்படின்றத நீங்கள் வந்து இந்த கமாண்டை ரன் பண்ணி பாருங்கள். ரன் பண்ணதுக்கு அப்புறம், இந்த கமாண்டை ரன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து எல்எஸ் போட்டு பாருங்கள். அன்புக்குள்ளவும் எல்எஸ் போட்டு பாருங்கள், டெஸ்க்டாப்புக்குள்ளும் பாருங்கள். அந்த ஃபைல் காப்பி ஆகிருக்கா இல்லை மூவ் ஆகிருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? சிபின்றது காப்பிக்கான கமெண்ட். ஸோ எம்வின்றது மூவுக்கான கமெண்ட், அதையும் சொல்லிடுறேன். அது மூவ் ஆகுதா அப்படின்றது இந்த கமாண்டை வச்சு நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். அடுத்த பதிவில் இன்னொரு புது விஷயத்தோடு சந்திப்போம். பயிற்சி பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.